உங்கள் லேப்டாப்பில் சார்ஜ் ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, விட்டு விட்டு கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ சார்ஜிங் ஆகுது. இதே கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏதாவது நம்ம ஓப்பன் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணாலும் இந்த மாதிரி சவுண்டு வருது, இல்லை ஏதாவது ஷேக் ஆகுதுன்னா இப்போ பாருங்கள் கட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அழுத்தினோம்னா சார்ஜ் ஆகுது, கட் ஆகிடுது. இந்த மாதிரி ஆகுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது எதில் இஷ்யூன்னு பார்த்து கிளியர் பண்ணி ரெடி பண்ணுறதுங்க. இப்போ இது சார்ஜர் கூட நல்லா இருக்கலாம், உள்ளே எதனா வந்து பார்த்திங்கன்னா டிசி போர்ட் டேமேஜ் ஆகிருக்கலாம். எதனால் டேமேஜ் ஆகுனா நீங்கள் பாருங்கள், இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பிரேக் ஆகிட்டு சவுண்டு வருது பாருங்கள். அதனால் என்ன ஆகும், உள்ளே இருக்கிற டிசி போர்ட்டு டேமேஜ் ஆகுங்க. எப்போவுமே எந்த லேப்டாப்னா இருக்கட்டும், பேனல் இது போல் வந்து இன்ச்சஸ் ஏதாவது ப்ரோக்கன் ஆகிருக்கு, பேனல் கிராக் வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அதை வந்து ரீஒர்க் பண்ணி ரெடி பண்ணிக்கிறது சர்வீஸ் சென்டரில் கொடுத்து. இப்போ நம்மளுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாக்க பெரிய லெவலில் உங்களுக்கு டேமேஜஸ் ப்ராப்ளத்தை கொண்டு வந்து விட்டுருங்க. இப்போ இதுவே வந்து ஒரு பெரிய லெவல் இஷ்யூ தாங்க. இதுபோல் நிறைய லேப்டாப் வந்திருக்கு. இதுக்கு முன்னே ஒரு லேப்டாப் இது போல் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே